தீமை என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் தோன்றவே கூடாது. தேவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்கிறதினால அவரை பின்தொடர்ந்து அநேக ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்கள். அவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றார்கள். அவரை விசுவாசித்து அவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அநேக ஜனங்கள் அவர் காட்டிய பாதையிலும் அவர் வார்த்தையிலும் நடந்து அவர் சொன்ன கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட பயணித்த அநேக ஜனங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் அவர் காட்டிய பாதைகளில் நடக்கிறோமா? அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறோமா? இன்றைக்கு யாரை கேட்டாலும் நான் பிஸியாக இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கே எனக்கு டைம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இன்னைக்கு உலகம் பிஸியான உலகமாய் போய்கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்ய முடியாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்திலேயும் தீமையானவைகளையே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை பற்றி ஏதாகிலும் ஜனங்களிடத்தில் சொன்னால் அவர்கள் அதை கேட்பதாக